ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிட் லாஸ்க்கான வீடியோ டே 11 தான் இன்றைக்கி. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு 10 டேஸ் வெயிட் லாஸ் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு 7:30 போல் தான் வேக்கப் ஆனேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால அவ்வளோ வேலை அவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக செய்ய வேண்டியது இல்லை. ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இன்றைக்கி இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்து செஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு 7:30க்கு தான் எழுந்தேன். எழுந்தோடனே வெயிட் செக் பண்ணேன் 64.25. அதாவது 10 நாளாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 65.25 இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 டேஸில் ஒரு கிலோ அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன், கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஆயிருக்கு. ஒரு 10 டேஸில் ஒரு கிராம்ஸ் கணக்கில் தான் குறைகிற மாதிரி இருக்கணும். இது நான் கொஞ்சம் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன் இல்லைங்களா ஃபுட்டு, அதனால் கூட குறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் ராகி கஞ்சி வேறு குடித்தேன். அது என்னன்னு தெரியல, அது எனக்கு அதனால் குறையுதா என்னன்னு தெரியல. நானும் ஒரு 2-3 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த ராகி கஞ்சி குடிக்கிறப்போ மட்டும் வெயிட்டு கொஞ்சம் நல்லாவே லாஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் இப்போவும் நைட்டு ராகி கஞ்சி குடிச்சிட்டு படுத்தேன் இல்லைங்களா, அதை உங்களுக்கும் நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அது எப்படி ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை குடித்து இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா லாஸ் ஆகிருக்கு. ஸோ 10 டேஸோட எஃபெக்ட் தான் இப்போ தெரியுது. ஓகே, இந்த மந்த்துக்கானது டார்கெட் 64ல் தான், அதாவது 65க்கு போகக்கூடாது, இதே 64லேயே கண்டினியூ பண்ணணும். அதாவது அடுத்த மாதத்துக்கு 63 நான் வச்சுருக்கேன். இந்த மாதத்துக்கு 64லேயே இதை விட நாளைக்கு இப்போ 25னா நாளைக்கு ஒரு 50 வந்தால் கூட பரவாயில்ல தான் எனக்கு. 64.50 அந்த மாதிரி. ஆனால் இதுக்குள்ளேயே சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும் 64லேயே. அப்படி இருந்தால் ஓகே, இந்த மாதம் ஃபுல்லாக இந்த 64 மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம குறைக்கிறத விட மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதனால் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கடுத்து அடுத்த மாதம் தான் நான் 63K டார்கெட் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம நார்மலாக ஃபுட்டு எடுத்துக்கலாம், இப்போவும் எடுக்கிற மாதிரி ஃபுட்டு. மார்னிங் சீரா வாட்டர் தான் குடிச்சிட்டு, வெந்தயமும் சீரா வாட்டர் ரெண்டுமே சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது குடிச்சிட்டு ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்கிட்டேன். சேமியாவும் தேங்காய் சட்னியை தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்ததும் 11 o'clock நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டேனால நான்வெஜ் எடுத்திருக்கோம். நான் குழம்பு எதுவும் எடுத்துக்காமல் ரசம் மட்டும் ஊற்றிட்டு 2 பீஸ் வறுத்த மீன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம சாப்பிடாமலும் இருக்க முடியாது நான்வெஜ்ஜு. வறுத்ததுன்னு அவாய்ட் பண்ண வேண்டாம், சும்மா லிமிட்டாக எடுத்துக்கலாம். நம்ம சின்ன பீஸ் தான், நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போயிட்டேன். நான் மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 வேளையும் சேர்த்துட்டு 8500 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். அப்புறம் எக்ஸசைஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஒரு கை